நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழா நடக்க போகுது. முக்கியமாக திருவான்மியூரில் நடக்க போகுது இல்லையா? அதற்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய தொண்டர்கள். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா மாவட்டங்களும் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் இங்கே வந்துட்டாங்க. வந்து சமையலேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா 1000 சேர்கள் இருக்குது. ஸோ அட் அ டைமில் 1000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான டைனிங் ரூம் இருக்குது இல்லையா? அதன் காரணமாக எல்லா வேலைகளுமே தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, இதெல்லாம் ஒரு சைடு போனாலும் கூட விஜய் அவர்கள் போன விழா நடத்தும் போது அவர் அரசியலுக்கு வரலை. ஆனாலும் அரசியல் சம்மந்தமாக 2 விஷயங்கள் பேசினார். ஒன்று, இளைஞர்கள் ஓட்டு போடும்போது காசுக்காகலாம் ஓட்டு போட்டுறக்கூடாது, நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். இன்னொன்று, நீங்கள் யார் யாரெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற புத்தியும் சொன்னார். ஸோ இப்போ அவர் கட்சியை தொடங்கிட்டார். இந்த கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் பேச போகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறும். இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி நாளைக்கு நடக்க போகுது. எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.